ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கர்நாடகாவிலேயே ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு தீபிகா அப்படிங்கிற ஒரு டீச்சரோட கொலை வழக்கு தான். இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன். அதே பகுதியை சேர்ந்த நிதேஷ் கவுடா அப்படிங்கிறவங்க கூட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்குது. இவங்க வந்து நட்பு ரீதியாக பழகியிருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாச்சு, எதனால் இவங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபிகா இவர்கள் வந்து கர்நாடகாவில் மாண்டே அப்படிங்கிற ஒரு பகுதியில் மாணிக்கசரணவள்ளி அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு கணவர் பேர் வந்து லோகேஷ். ஒரு குழந்தையும் 8 வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது. இவங்க வந்து அதே பகுதியில் மேலக்கோட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து தனியார் பள்ளியில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு சனிக்கிழமை 20ஆம் தேதி அன்னைக்கு எப்பவும் போல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்பி தன்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனவங்க ஈவினிங் ஆக இவங்க வரவே இல்லை. இதனால் அவங்களோட கணவர் லோகேஷ் அவர்கள் வந்து ரொம்பவே பதட்டமாகறாங்க. இவங்க டைம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈவினிங் டைம்லேயே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி தீபிகா அவர்கள் இன்னும் வரல, ஸ்கூலில் இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது வந்து ஸ்கூலில் இருந்து அப்போவே கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால இவங்க லோகேஷ் அவர்கள் ரொம்பவே பதட்டமடைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லார் வீட்டுக்குமே தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. யாருமே இங்கே வரல அப்படின்னு சொன்ன உடனே லோகேஷ் அவர்கள் ரொம்ப பதட்டத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து என்னோடய ஒய்ஃப் தீபிகா அவர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 2 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து போலீஸாருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. நரசிம்ம கோயில் அங்கே வந்து ஒன்று இருக்குது, ஒரு மலைக்கு மேலே. மலையடி வாரத்தில் வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கிடைக்கிது. இதை அறிஞ்சிட்டு நேராக போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இது யாரோட ஸ்கூட்டி என்ன ஏதுன்னு விசாரிக்காங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பக்கத்தில் வந்து ரொம்பவே ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிருக்குது. உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. எங்கே ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போகிறாங்க. போகும்போது ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, தரை வந்து வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. நார்மலாக இல்லாமல் தோண்டி போட்ட மாதிரி ஒரு மாதிரி கருப்பு மண்ணாக இருக்குது. இதனால் சந்தேகமடைந்த போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்க்கும்போது அங்கே ஒரு உடல் கிடைக்கிது. அப்போது இந்த டேட்டில் யார் யார் காணாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது தீபிகா வீட்டுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் வந்து பார்க்கும்போது வந்து இது தீபிகா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா சனிக்கிழமை அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த ட்ரெஸ் அதில் இருந்ததுனால அவங்க இது தீபிகா தான் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. உறுதி செய்தோடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு போலீஸார் வந்து அவங்கள ஃபேமிலியோட்ட விசாரிக்காங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாமா அப்படின்ற ஒரு கோணத்துலையும் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் வந்து கேட்காங்க, உங்களுக்கு யார் மேலேயா டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிதேஷ் கவுடா அப்படிங்கிற ஒருத்தர் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நிதேஷ் கவுடா வந்து பார்த்திங்கன்னா 22 வயதான அதே பகுதி, அதாவது தீபிகா இருக்கிற பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபர் தாங்க. நிதேஷ் கவுடா பேர் வந்தவுடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, நிதேஷ் கவுடா வீட்டுக்கே நேராக போய் கேட்கும்போது நிதேஷ் கவுடா வந்து இங்கே இல்லை, அவன் வெளியூர் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ போலீஸார் பார்க்கும்போது தீபிகா இறந்த அன்னைக்கும் இவர் வெளியூர் போன அன்னைக்கும் ஒரே டேட்டாக மேட்ச் ஆகிருக்குது. உடனே போலீஸார் வந்து இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டுட்டு இவர் செல்லுக்கு ஃபோன் பண்ணும்போது செல்லு சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. உடனே இவங்களை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, ட்ராக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ செல்லு வந்து கோஸ்பட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து சிக்னல் ஆன் ஆகி கட் ஆகிருக்கு. உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த இடத்துக்கு போய் நிதேஷ் கவுடாவை அரெஸ்ட் பண்ணிட்டும் வராங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் வந்து அவரோட வாக்குமூலத்தில் ரொம்பவே ஒரு பயங்கரமான திடுக்கிடும் தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்னா, தீபிகா அவர்கள் வந்து பள்ளி ஆசிரியர் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரீல்ஸ் போடுறது இந்த விஷயத்துலலாம் ரொம்பவே ஆக்டிவாகவே இருந்திருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த நிதேஷ் கவுடா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரீல்ஸை பார்க்குறது அப்படின்ற மாதிரியும் இருந்திருக்காங்க. அப்போ நிதேஷ் கவுடா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேரில் போய் பார்த்து, அக்கா உங்கள் ரீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க்கா, நான் உங்களோட ஃபேனு அப்படின்னு சொல்லி அக்கான்னு பழகியிருக்காங்க. தீபிகாவும் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பி தம்பி அப்படின்னு பேசி பழகியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட பழக்கம் 2 வருஷமாக இருந்ததாக கூறப்படுதுங்க. நிதேஷ் கவுடா என்னென்னா, தான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தெல்லாம் போய் தீபிகாவை பார்த்து இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸில் இருந்திருக்காங்க. இதனால் வந்து தீபிகாவுக்கு ஃபாலோவர்ஸும் வந்து அதிகமாகிருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியாக தான் அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து என்ன ஆகிருக்குன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்படின்லாம் ஒரு தப்பான கோணத்தில் பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல்
தீபிகாவோட வீட்டாருக்கும் அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நிதிஷ்காவோட அங்கே வந்துட்டு போகிறது, பேசுகிறது இதெல்லாம் பிடிக்கல. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீபிகாவுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்க வீட்டில் பிடிக்கலன்னொன்னே சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவங்க கூட பேச பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே தீபிகாவுக்கும் நெருக்கடி ஏற்படுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, நிதிஷ்காவோடாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம இனிமேல் பேசிக்க வேண்டாம், பார்த்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் நிதிஷ்காவோட வந்து ரொம்பவே வந்து வெறுப்பாயிருந்தார். நிறைய டைம் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, இவங்க ஃபோனும் அட்டன் பண்ணுறதில்ல. ரொம்பவே வந்து கடுப்பான இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜனவரி 20 சனிக்கிழமை அன்னைக்கு கண்டினியூஸாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தீபிகா அவர்கள் அட்டன் பண்ணோடனே, அக்கா அன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே தீபிகா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஷ் பண்ணியிருக்காங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னோடனே, இல்லைக்கா நம்ம போன வருஷம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம், நீங்கள் நேரில் வந்து ஒரே ஒரு விஷ் மட்டும் பண்ணிடுங்கக்கா அப்படின்ற மாதிரி வந்து நிதிஷ்காவோடவும் சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே இதுக்கு மேலே வந்து நான் உங்களை பார்க்க மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தீபிகா அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க. அந்த நரசிம்ம சாமி சொன்னோம்ல அந்த கோயில், அங்கே பார்க்க போகிறாங்க. அங்கே பார்க்க போனதில் விஷ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ளே வந்து சண்டை ஏற்பட்டிருக்கு, கருத்து வேறுபாடு, பேச்சிலே ரொம்ப கருத்து வேறுபாடானோடனே என்ன இருக்குதுன்னா, சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிறத வந்து ஒருத்தவங்க வந்து ஃபோனில் வந்து ஷூட்டிங்கும் எடுத்திருக்காங்க. இதுதான் போலீஸாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடயமாகவும் மாறி இருக்குது. உடனே சண்டை போட்டோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காரு, நிதிஷ் கவுடா அங்கேருந்து தீபிகாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி நேராக மலையடி கீழே கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போய் அங்கேயும் வந்து சண்டை முட்டுறதாக கூறப்படுது. சண்டை ரொம்ப போனதுக்கப்புறம் தீபிகாவோட துப்பட்டாவை எடுத்து தீபிகாவோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு கல் எடுத்து தீபிகாவோட மூஞ்சை வந்து சிதைச்சதாகவும் அவர் கூறியிருக்கிறாரு. சிதைச்சி புதைச்சி கொண்டிருக்காரு. இந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்த சொன்ன உடனே போலீஸார் வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. இதோட ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட அதாவது தீபிகாவோட அப்பா அவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகவே இருந்திருக்கு. ஏன்னா தீபிகா காணோம் அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சதுலேருந்து நிதிஷ் கவுடா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தீபிகாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அந்த மாதிரி அக்கா சீக்கிரம் கிடச்சிருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அக்கா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாகவே பேசிகிட்டு இருந்திருக்காருங்க. இது வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்பவே ஒரு ஷாக்கான நியூஸாக இருக்குது. இவன் கொலையும் பண்ணிவிட்டு நம்மகிட்ட நார்மலாகவும் பேசிகிட்டு இருந்திருக்கான், இவன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் இருந்து ரொம்பவே ஒரு ஷாக்கான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. இந்த விஷயம் வந்து என்னென்னா, கர்நாடகாவில் வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த கேஸை பற்றி மேலே எதுவும் தெரிஞ்சுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.